Hi friends, welcome to 10 Software. இந்த வீடியோவில் SketchUpல மாடிஃபை டூல்ஸ் என்னென்னலாம் இருக்குது அது ஒவ்வொன்றையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் மாடிஃபை டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். நான் ஒரு ஆப்ஜெக்டை இப்போ க்ரியேட் பண்ணுறேன். நான் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணிக்கிறேன். இதை எனக்கு இந்த சர்ஃபேஸை ஃபுல் பண்ணணும். ஜஸ்ட் புஷ் அண்ட் புல் டூல் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு SketchUpல மூவ் கமெண்ட் பார்க்கலாம். மூவ் கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுனா ஜஸ்ட்டு இதுதான் மூவ் கமெண்ட். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சர்ஃபேஸில் வேணுமோ எந்த சைடில் வேணுமோ அந்த ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஃபேஸில் வச்சு நான் இப்போ மூவ் பண்ணணும். ஜஸ்ட் அந்த ஃபேஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் ஜஸ்ட் ட்ராக் பண்ணுறேன். இதை ட்ராக் பண்ணும்போது ஜஸ்ட் உங்களுக்கு நேராக தான் ட்ராக் ஆகுதான்னு தெரியணும். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த க்ரீன் லைன் ஹோவர் ஆகுதா? ஸோ இந்த க்ரீன் லைன் ஹோவர் ஆகும் எக்ஸ் ஆக்சிஸில். ட்ராக் பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ எனக்கு இப்போது இந்த ஃபேஸில் மூவ் ஆகணும். ஜஸ்ட் நான் ரைட் சைட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறேன். மூவ் ஆகுதா? டாப் வேணும்னா டாப் வியூ டாப் ஃபேஸில் வச்சு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணால் மேலே மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எனக்கு இது இப்போ வந்து எனக்கு மொத்தமாகவே மூவ் பண்ணணும். ஜஸ்ட்டு ஒன் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்போ மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகுதா? எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கமாண்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ரொட்டேட். ரொட்டேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். எந்தெந்த ஃபேஸில் வேணுமோ அந்தந்த ஃபேஸில் வந்து உங்களுக்கு வந்து கலர் ஷோ ஆகும். இந்த ஃபேஸ்னால் உங்களுக்கு க்ரீன் ஷோ ஆகும். இதுவே நான் சைட்டில் வைக்கிறேன்னா எனக்கு வந்து ரெட் ஷோ ஆகும். மேலே யூஸ் பண்ணால் எனக்கு ப்ளூ ஷோ ஆகும். ஓகேவா? இப்போ எனக்கு இதை நான் ரொட்டேட் பண்ணணும். ஜஸ்ட்டு எனக்கு மொத்தமாகவே ரொட்டேட் ஆகும். ஜஸ்ட் கண்ட்ரோலையே கொடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு வெளில வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். வெளில ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் அதை ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் ரொட்டேட் ஆகுதா? ஆனால் எனக்கு வந்து ஃபுல்லாகவே ரொட்டேட் ஆகணும். மொத்த ஆப்ஜெக்ட்டுமே ரொட்டேட் ஆகணும். கண்ட்ரோல் ஏ ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ட்ராக் ரொட்டேட் ஆகுதா? ஓகே. இப்போ எனக்கு இப்போ மேலே ட்ராக் ஆகணும். ஜஸ்ட் கண்ட்ரோல் ஏ மேலே ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு லைனை வெளில கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறேன். ரொட்டேட் ஆகுதா? ஸோ இப்படி நம்ம ரொட்டேட் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஸ்கேல் கமெண்ட். ஓகேவா? இதுதான் ஸ்கேல் கமெண்ட். ஜஸ்ட் அந்த ஸ்கேலுங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு ஒரு ஃபேஸ் மட்டும் தான் ஸ்கேல் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் அதை அந்த ஒரு ஃபேஸை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அதோட எட்ஜ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதோட எட்ஜ் பாயிண்டில் வச்சு நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த எட்ஜில் வேணுமோ அந்த எட்ஜில் வச்சு ஸ்கேல் பண்ணிக்கலாம். எந்த எட்ஜ் வேணும்னா ஸோ இந்த மாதிரி இப்போ எனக்கு மொத்த ஆப்ஜெக்ட்டும் எனக்கு ஸ்கேல் ஆகணும். ஜஸ்ட் கண்ட்ரோலையே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸ்கேல் ஏதாவது ஒரு எட்ஜில் கிளிக் பண்ணிக்கோங்க. வச்சு ட்ராக் பண்ணால் ஸ்கேல் ஆகும். ஸ்கேல் ஆகுதா? ஸோ இதெல்லாம் தான் மாடிஃபை டூல்ஸ். ஸோ இது இந்த 3 கமெண்ட்டை தவிர புஷ் அண்ட் புல் அண்ட் ஆப்செட் கமெண்ட் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இதுக்கும் அதை நான் இதை யூஸ் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஜஸ்ட்டு இதான் புஷ் அண்ட் புல். இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த சர்ஃபேஸில் வச்சு எந்த இதுக்கு ட்ராக் பண்ணுறோமோ அந்த டைரெக்ஷனில் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஓகேவா? ஆஃப்செட் கமெண்ட் எப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த சர்ஃபேஸில் எனக்கு வந்து இதை ஆஃப்செட் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு அகைன் புஷ் அண்ட் புல் எடுத்துக்கிறேன். ஆகுதா? அகைன் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஈஸியாக ஸ்கெட்சப்பில் நம்மளால் மாடலிங் பண்ண முடியும்.
ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா எப்படி ட்ராக் பண்ணுறது, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஜஸ்ட் விண்டோ போய்க்கோங்க. விண்டோ போயிட்டு ஒவ்வொரு டூலுக்கும் இதில் வந்து மேனேஜ் ட்ரே அப்படின்னு இருக்கும், அதை போயிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. மேனேஜ் இதில் ஷோ ட்ரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதில் வந்து இன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு கமெண்ட்டும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ ஜஸ்ட் இதை மூவ் கமெண்ட் கிளிக் பண்ணுங்களேன். மூவ் கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அதில் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் ஸ்கெட்சப்பில் உள்ள இம்பார்ட்டன்ட் மாடிஃபை டூல்ஸு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.